அர்த்தம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு தேங்காய் சிதறுவது போல அது தெரிந்து விடுகிறது. இது வாழ்க்கையிலே கடந்து போன மக்களுக்கு மட்டுமே தெரியும், கேட்கும் போது புரியாது. இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, உங்களுக்கு இந்த செய்தி, தேவன் உங்களை விசாரிக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் படித்தவர்கள், சிறந்தவர்கள், மிகப்பெரிய போதகர்கள் இல்லை அன்பானவர்களே. அவருடைய மந்தையிலே நீங்கள் இருக்கிற காரணத்தினாலே, படிப்பினால் அல்ல, ஜாதியினால் அல்ல, இனத்தால் அல்ல, பணத்தால் அல்ல, வாழ்க்கையின் உயர்வால் அல்ல, நீங்கள் அவருடைய மந்தைக்குள் இருக்கிற காரணத்தினாலே பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் திருமறை சொல்கிறது, இவர்களுக்கு மத்தியிலே God will visit you. இவைகளுக்கு மத்தியிலே God will take care of you. அன்பானவர்களே, இந்த நாளிலே அந்த தேவன் என்ன செய்கிறாராம்? யுத்தத்திலே. அப்படியானால் அந்த அர்த்தம் என்னவென்றால், தம்முடைய மந்தைக்கு பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இந்த யுத்தத்திலே எப்படி ஆக்குகிறாராம்? தமது சிறந்த குதிரையாய் மாற்றுகிறார். எத்தனை அருமையான வார்த்தை அன்பானவர்களே! அவருடைய சிறந்த குதிரையாக, ஆங்கிலத்திலே to prove and also to pronounce, ஆண்டவர் நிரூபிக்கிறார். இரண்டாவது, அவரால் மக்களால் நீங்கள் பேசப்படுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் தருகிறார். God will prove you and also you will be pronounced by the people. அன்பானவர்களே, நீங்கள் பேசப்படுவீர்கள். எப்படி தெரியுமா? தமது சிறந்த குதிரையாக. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே ராஜாவின் குதிரையாக உங்களை மாற்றுகிறாராம். இந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன். அவர் உங்களை நிறுத்துவார். அவருடைய அர்த்தம் என்னவென்றால், God will make you. அவர்தான் உங்களை ஆக்குகிறவர். இன்றைக்கு சிறந்த மனிதராய், சிறந்த ஊழியனாய், சிறந்த குதிரையாய் இருக்க வேண்டுமானால் யுத்தத்தை சந்திப்பது அவசியம். யுத்தம் இல்லாமல் அன்பானவர்களே சிறந்த வாழ்க்கை இல்லை. நோ பெயின் நோ கெயின். இந்த வார்த்தை சொல்கிறது யுத்தத்திலே. அப்படி அர்த்தம் என்னவென்றால், ஏன் இந்த ப்ராப்ளம்? ஆண்டவர் பிரச்சனை இருந்து விடுதலை ஆக்குவதல்ல, பிரச்சனைக்கு மத்தியிலே, யுத்தத்திலிருந்து அல்ல, யுத்தத்திலே உங்களை யாராய் மாற்றுகிறாராம்? சிறந்த குதிரையாக. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே God will proud about you. உன்னை குறித்து பெருமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை நிறுத்துவார். இந்த புதிய மாதத்திலே அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை விசாரிப்பேன். இரண்டாவது, சிறந்த மனிதனாக பேசப்படுகிறவர்களாக, மக்களால் பார்க்கப்படுகிறவர்களாக, மக்களால் எந்த உலகத்திலே நீங்கள் தலைகுனிந்து பார்க்கப்பட்டீர்களோ அதே உலகத்திலே அண்ணாந்து பார்க்கிற ஒரு மாபெரும் வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். இந்த நாளிலே என்னோடு கூட சேர்ந்து திருமறையை சற்று நீங்கள் பொறுமையோடு கூட வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். எப்பொழுது செய்கிறார்? எந்த சூழ்நிலையில் அவர் செய்கிறார்? அந்த வார்த்தை சொல்கிறது, I will visit you. எப்பொழுது சந்திக்கிறாராம்? வாசித்து பாருங்கள். 10:1 அந்த வசனம் சொல்லுகிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில்